எல்லா வெரைட்டியும் வந்துருக்கு. ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா மலாக்காவுக்கு போகிறோம். கேரளிலேருந்து மலாக்காவுக்கு நம்ம கண்டி டிக்கெட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு காட்டுறேன். மலாக்காவில் வந்து நம்ம ரிலேட்டிவ்லாம் இருக்கிறாங்க. மலாக்காவில் சில ஏரியாவில் கவர் பண்ணி காட்டுறேன், பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிறது எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள். எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகிற டிக்கெட் எடுக்க வெயிட் பண்ணுறாங்க. சரியான கூட்டம். எல்லாம் மேக்ஸிமம் பங்களாதேஷ் அதிகமாக இருக்காங்க. இதுதான் இவ்வளோ பேர் வந்திருக்கிறாங்க. இது எதுக்கு வந்திருக்கிறான்னு ஒன்றும் தெரியல. சரியான கூட்டம் தான், இங்கே தான் அதிகம் ஜாஸ்தி. நம்ம ஒன்றும் வெயிட் பண்ணிக்கிறேன் கவுண்டரில், டிக்கெட் கவுண்டரு. பஸ் எத்தனை மணி கிடைக்க போகுது என்னன்னு தெரியலை. என்னென்னு பார்த்துட்டு நான் திருப்பி வரேன். இன்னும் க்யூவில் தான் நிற்கிறேன்னா டிக்கெட் கவுண்டரில் கிட்டத்தட்ட 20-25 நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு க்யூவிலே நிற்கிறேன். இன்னும் போய் சேரறேன். மணி 1:30 மணி ஆகுது. நம்ம போய் சேர்றதுக்கு ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் வெயிட் பண்ணணும் பஸ்ஸுக்கு. நமக்கு நம்ம அதுக்கு ஏதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சாப்பிடுவோம். ட்ரிங்க்ஸ் ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். நிறைய மக்கள் பஸ் இல்லாமல் ஆனால் பஸ்ஸு சீப்பு. நாங்கள் 12 வெள்ளி. நாற்பது டெக்ஸியை விட 65. அங்கேருந்து மஸ்ஜிந்தியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு 17 வெள்ளி வாங்கிட்டாங்க டெக்ஸி. இங்கேருந்து 2 மணி நேரம் மலாக்காவுக்கு ட்ராவலிங் வந்து 2 ஹவர்ஸு. டிக்கெட் வந்து 12 வெள்ளி தான். ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடுவோம். ஏதாச்சும் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். பாருங்கள் ஏரியாவை இவ்வளோ கூட்டமாக ரஷ்ஷாக இருக்குது. பஸ் ஸ்டாப் நம்மூர் பஸ் ஸ்டாப் மாதிரி நிறைய மக்கள் பஸ் இல்லாமல் ஆனால் பஸ்ஸு சீப்பு. நாங்கள் 12 வெள்ளி. நாற்பது டெக்ஸியை விட 65. அங்கேருந்து மஸ்ஜிந்தியாவிலேருந்து இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு 17 வெள்ளி வாங்கிட்டாங்க டெக்ஸி. இங்கேருந்து 2 மணி நேரம் மலாக்காவுக்கு ட்ராவலிங் வந்து 2 ஹவர்ஸு. டிக்கெட் வந்து 12 வெள்ளி தான். ஒரு கொஞ்ச நேரத்தில் நம்ம போயிடுவோம். ஏதாச்சும் கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு போவோம். பாருங்கள் ஏரியாவை இவ்வளோ கூட்டமாக ரஷ்ஷாக இருக்குது. பஸ் ஸ்டாப் நம்மூர் பஸ் ஸ்டாப் மாதிரி நம்மளுக்கு பஸ் ஸ்டாப் பிளாட் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி நம்ம 100+2 இருக்குது. சிக்கன் ஸ்டிக்கு மாதிரி கொடுத்தது. மாதிரிதான். பரவாயில்ல. இங்கெல்லாம் பஸ்ஸு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மலாக்கா, குவாண்டான், லகூர் எல்லாம் ஒவ்வொரு ஊர்லேருந்து பஸ் வழியாக வெயிட் பண்ணிக்குது. நமக்கு டைமிங்க்கு பஸ் வரும். ஆனால் நமக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் இருக்குது பஸ்ஸு வண்டி. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். எல்லாமே எல்லா இடத்துல வாங்க. ஒரு வழியாக மலாக்கா இறங்கியாச்சு. நம்ம மலாக்கா இறங்கி பஸ் ஸ்டேஷனில் நிற்கிறோம். அங்கேருந்து நம்ம டெக்ஸி பிடிச்சி நம்ம ஃப்ரெண்டு ரூமுக்கு போக வேண்டியதுதான். அங்கேருந்து நம்ம போகணும். ஒரு
வெளியே வெளியே வந்து பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டேன். கார் புக்கிங் பண்ணிக்கிறேன். அதுக்காண்டி வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஃப்ரெண்ட் ரூமுக்கு கார் புக்கிங் பண்ணிங்கனால இதுதான் நம்ம ஃப்ரெண்டு வேலை செய்கிற ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் வேலை செய்கிறாப்புல உள்ள கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாப்புல. இங்கே தான் நம்ம வந்திருக்கோம். இது பக்கத்தில் தான் நம்ம ரூம் வர்றது. அந்த சைடு அப்போ கூட்டிகிட்டு போய் ஃப்ரெண்டு ரூம் போடுவாங்க. நான் உள்ளே போயிட்டு சில ஏரியாலாம் காட்டுறேன். முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணுறேன். ரொட்டி 7 மணிக்கா போமா? ஓகே 7 மணிக்கு நாளைக்கே போகிற ரொட்டியா? இது நம்ம மலாக்காவில் வந்து ரூம் போட்டோம். ஒரு நாளைக்கு 60 வெள்ளி. மீடியம் தான், ரொம்ப ஹை லுக்குன்னு சொல்ல முடியாது. ரூமு கொஞ்சம் மீடியமான ரூமு தான், பரவாயில்ல, ஓரளவுக்கு சமாளிக்கலாம். எல்லாம் பழைய மாடலு, நல்லாயிருக்கு, பரவாயில்ல, ஓகே. ஹலோ கைஸ், இப்போது நம்ம ரூமை கொடுத்தாங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு சும்மா அப்படியே வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்து போயிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் நேரத்தில் ஒரு இடத்துக்கு போகலாம்னு சொல்லிக்கிறாப்புல ஃப்ரெண்டு. அங்கே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சும்மா ஜஸ்ட் ஒரு வாக்கிங் மாதிரி சும்மா அந்த இடத்துல அப்படியே நான் வாக்கிங் மாதிரி போயிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம லைட்லாம் ஜோடி செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த அது உள்ளே அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனால் கடலுக்குள்ள அப்படியே பாலத்தை கட்டி அந்த சைடு கொஞ்சம் ஸ்டே பண்ணுற மாதிரி இடம்லாம் இருக்குதான். காலையில் காட்டுற அந்த இடத்த. சிக்கன் பக்கா இங்கே மீன் சுட்டு சாப்பிட வேண்டியதான். ஒருத்தான மீன் ரால்லாம் இருக்க மாட்டாரா மீன்? நீங்கள் சொன்னது தானே இதான் ஆளுந்து கூட்டிய வர திரும்பி பாருங்க போட்டா. எங்கே அங்கிட்டு திரும்பி பாருங்க இல்லை? அது சரி, இதான் போட்டு இந்த இடத்துக்கு இல்லை போட்டில் எங்கேயும் போனால் புலவை சார் கூட்டிகிட்டு போயிடுவாங்களா? விட்டுருவான். இதைத்தான் நான் சொன்னேன். இங்கே தான் இருக்குது இந்த இக்கன் பக்கம். அந்த மாதிரி எல்லாமே இக்கன் பக்கம் தான் இடம் தானே. ஆனால் நிறைய ஆளோ வந்துட்டே இல்லைங்கிறது அது எனக்கு தெரியல. உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு ஏதாவது பண்ணிக்கிட்டு கப்பல் அதான் இதில் தான் கூட்டி போகணும். இங்கே இக்கன் பக்கங்க மீன் இருக்கிறது எல்லா மீனும் இருக்குது. எல்லாத்தையும் பொரிச்சு தருவானோ இந்த இடத்துல. என்ன அப்படிதான் நல்லா ஸ்பெஷலான ஏரியா அந்த ஏரியா. நல்லா இக்கம் பக்கம் மலாய்க்காரங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் பார்ப்போம் மீன் வகை எந்தெந்த வகையில் எப்படி எப்படி இருக்குன்னு சுட்டு தரானோ. என்னடா கூட மாதிரி வச்சுக்கிறானுவா? அதான் கூட தான் மூங்கி கூட கிளிக்கு வைப்போம்னு மூங்கி கூட கிளிக்க வைக்கிறதா? எந்த இருக்க எப்படி கிளிக்கு அந்த செடிக்கு தான் ஆக்கிது. அதுக்குள்ளே மூங்கி சரி. நண்டு தான் இருக்குது. கடல் ஓரத்தில் அப்படியே உட்காந்து எல்லாம் சாப்பிட்ற ஏரியா நல்லா இருக்குங்க. நான் ஏற்கனவே வந்து இருக்கிறேன், செகண்ட் டைம். கனவா சொல்லு மாளிகை. கனவா ஒன்று, மீன், நண்டு. ரெண்டு போதுமா? போதும் தெரியாது எப்படி ஆத்துக்கிறோம். நீங்க மட்டும் வரிசையா குடிக்கிறேன் அடிச்சு கழிப்பீங்களா? விட்டா அடிச்சு மேய்ஞ்சிட்டு வந்தா மீன் நம்ம ஃபேவரட்ல சீ ஃபுட் ஐட்டம்னா. ராடு சொல்லு, நண்டு சொல்லு, கனவா சொல்லு. ஸ்பைசியா ரொம்ப ஸ்பைசியா இல்லாம அவர் என்ன சொன்னாருன்னா
நல்லா சாப்பிட வேண்டியதாங்க. இந்த மாதிரி ஐட்டம்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க ஜப்பானில். தெரியும் நம்மளுக்கு இங்கே தான். ஆளுக்கு 2 சாப்பிடுமா? எனக்கு இவ்வளவு வேணாம் தலைவர். சரி, அப்போ 3 வை. நீங்க சாப்பிடுங்க. அந்த பெருசு எடுத்து வைடா. இருக்கவா? ரேட்டெல்லாம் பார்த்து தார்மாரா இருக்கு, அதையும் நோட் பண்ணிக்கங்க. எப்படி என்ன ரேட் அது? என்ன 69, 33, 43. 1 கிலோவா? நண்டுக்கா? நண்டுக்கு 69 இல்லையா? அது மூடா சுத்தம் கிட்டாம் வந்து 70 1 கிலோ. இது 1 கிலோ இருக்க போது இருக்கும். எடுத்து பாருங்க. அப்போ ஒன்று செய். ஒரு ஆளுக்கு எடுங்க. எல்லாம் வெயிட் தான். ஓகே. நம்ம எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ எல்லா வெரைட்டிஸும் வரும். அந்த பிறகு நானும் மாலிக்கும் சாப்பிடுவோம். காட்டுற மாதிரி வெரைட்டிஸ் வந்தது உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஏரியாவில் சீ ஃபுட் மட்டும்தான், ஒரு இதுவும் இருக்காது. சீ ஃபுட்டு உள்ளது மட்டும்தான் இங்கே. நம்ம தேவையான எப்படி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம வந்து 57 நம்பர் மேஜ் எடுத்தனால அந்த ரைட்டாக நம்ம 57 கரெக்டாக அந்த மாரி ஃபஸ்ட் நம்ம மேஜை எடுத்து சொல்ல நம்ம 57 நம்பர் எடுத்துக்கிறோம். மேஜை கொண்டு வாங்கண்டா கொண்டு வந்துடுவாங்க. இது நம்ம நண்டு வந்துருச்சு. நண்டு பிளாக் பேப்பரை போட்டு கரெக்டான மாதிரி வந்து தண்டிக்கிறாங்க. இது நம்ம சைடிஷு இண்டிகா சொன்னேன். இன்னும் இறால் வரல, மீன் வரல. வந்த பிறகு அதையும் காட்டணும். எல்லா வெரைட்டியும் வந்துருச்சு. இறால், மீன், நண்டு, இது இண்டிகா எக்ஸ்ட்ரா சைடிஷ் மாதிரி சும்மா சாப்பிட்றதுக்கு சும்மா சரி. சரி அவங்க சாப்பிடுவோம் பார்ப்போம். இந்த மளிகை சாப்பிடுவோமா? ஆறா அடி மளிகை கொஞ்சம் அடி. கம்பெனிக்கு தான் கொண்டு வந்தியா? சாப்பிட்றா. எவ்வளோ டேஸ்ட் ஆகியா? ஸ்பைசி இறால் வருது தான். அதான் ஓ இதில் வச்சு சாப்பிடணுமா? இதில் நண்டு டேஸ்ட் வருமா? ஜப்பான்ல இந்த மாதிரி கிடைக்காது. மார்க்கெட்டு இருக்கு. ஆனா அவங்க ஜப்பானீஸ் வந்து பெரிய மார்க்கெட்டு போனது. ரொம்ப லாங், கிட்டத்தட்ட 150 கிலோமீட்டர் மேல. இதுக்கு ரிஸ்க் எடுத்து நம்ம மக்களும் போகாது. அங்க வந்து மலேசியால வந்து ஒரு குடி பிடிப்போம், நிறைய அடியே நினைப்போம். இருக்கு நாளும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. டேஸ்டா என்ன வலிங்க? நல்லா இருக்கா? ஆமா, ரொம்ப நாள் ஆசை இந்த மலேசியா வந்து அந்த இடத்துல சிக்கன் பக்கம் சாப்பிடுறது. சூப்பராக சாப்பிட்டேன். முடிஞ்சா நாளைக்கு கூட வர வாய்ப்பு இருந்தால் வருவேன். பார்ப்போம். நல்லா நாளைக்கு
இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவேன். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திருப்தியாக சாப்பிட்டாச்சு, நல்லா இருக்கு.